ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் காவேரியோடைய அம்மாவை கண்ணா பின்னா திட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளை விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை தம்பி, நான் அவர்கிட்ட கேட்டேன், விஜய் தம்பி நல்லவர் தானே, ஏன்டி இப்படிலாம் பண்ணுறனதுக்கு என்னை ரொம்ப திட்டா மாப்பிள்ளை. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையே, அதை நினச்சாவும் எனக்கு ரொம்ப அவளை பற்றி வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அத்தை நேற்று நான் வந்து போன பிறகும் காவேரி இன்னும் கோவமாக இருந்திருக்கிறான்னா அப்போ அவள் என் மேலே உண்மையாகவே கோவமாக தான் இருக்கிறா. அதனால் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனிமேல் காவேரியை நான் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. நான் இனிமேல் காவேரியை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அத்தை அப்படின்றாரு. அதுக்கப்புறமா விஜய் அவங்க வீட்டில் இருக்கிறாரு. விஜயை பார்க்கறதுக்காக 2 பேர் வராங்க. வந்ததும் செல்வி அக்கா, அவங்க வீட்டு வேலைக்கார செல்வி அக்கா தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி யாரோ வந்திருக்காங்க, உங்களை தாத்தா கூப்பிட்டாருன்றாங்க. போயிட்டு பேசுனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மேட்ரிமோனி மூலயமா ரம்யான்ற பொண்ணை சந்திச்சிங்க இல்லையா தம்பி, நான் அவங்களுடைய அப்பா அம்மா தான். நாங்கள் உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கோம், எங்கள் பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு தான், நான் பார்த்தேன் தான், பேசினேன் தான், ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாளில் சொல்கிறேன்னு நானே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தம்பி, பிடிச்சிருக்கிறதுனால நம்ம பேசி பார்க்கலாமேன்னு வந்தோம் அப்படின்றாரு. அவர் இல்லைங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைமு வேணுங்க, ப்ளீஸுங்க அப்படின்றாரு. சரிங்க தம்பி, டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ தாத்தா கிட்ட புலம்புறாரு. தாத்தா பார்த்தீங்களா இந்த காவேரி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, காவேரி தான் சீக்கிரமாக போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க, அவங்க தாத்தா கிட்ட பேசுங்க, பிடிச்சிருச்சுல்ல தள்ளி போடாதீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி பாருங்க தாத்தா என்னென்ன வேலைலாம் பண்ணுறான்ட்டு கோவமாக தாத்தா கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அம்முவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அம்மு பாப்பா கோவமாக ஸ்கூல் முடிஞ்சதும் வெளியே வராங்க. என்ன அம்மு, முகம்லாம் டல்லாக இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அம்மு பாப்பா சொல்கிறாங்க, அப்பா எங்கள் ஸ்கூலில் மதர்ஸ் டே கொண்டாட போகிறாங்க, எல்லாருமே பேர் கொடுத்தாங்க, அவங்கவுங்க மதரை கூட்டிக்கிட்டு வரேன்ட்டு, நான் மட்டும் பேர் கொடுக்கல, எனக்கு தான் மதரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதும் அப்போ காவேரியும் ஸ்கூலை விட்டு வெளியே வராங்கங்க. அப்போ விஜய் பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க மிஸ், உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாரு. இனிமேல் நான் உங்கள் சைடும் வரமாட்டேன், உங்களை பார்க்கவோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணவோ வரமாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்ட பிறகும் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்கன்றத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஆனால் ஒன்று மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணை நான் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்கார வச்சேனதும் உங்களுக்கு அதை தாங்கிக்க முடியலல்ல, அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதை உங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்ததில்ல, பொசிசிவ் ஆனீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் மட்டும் என்னங்க எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோன்ட்டு நான் பாட்டு சும்மா இருக்கணுமா, அப்படி தான் சொன்னேன், எனக்கு உங்களை பிடிக்கும் அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. அப்போது காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு உங்களை பிடிக்கலன்றாரு. அப்போனா நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டேங்க, நான் உங்களை பார்க்க மாட்டேன், என்னால் இனிமேல் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது, அதே மாதிரி நீங்களும் எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் இதெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாருன்னா கோவமாக காரில் ஏறி போய்டுறாரு. அதுக்கப்புறமா காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவை கண்ணா பெண்ணான்னு பேசுகிறாங்க. ஒரு வேளை அம்மா பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறாங்க. ஆனால் இன்னும் டைம் ஆகியும் அம்மாவை காணுமே, என்ன ஆச்சுன்ட்டு கங்கா கால் பண்ணுறாங்க. அக்கா அம்மா அங்கே வந்தாங்களா, எதனா சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. இல்லையடி, அம்மா எதுவும் சொல்லலையே, அம்மாவை காணோம்க்கா வீட்டில் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அவங்க அக்கா கிட்ட. என்னது அம்மாவை காணுமா, ஏய் ஆனால் அம்மா அழுதுகிட்டே பேசிச்சுடி என்கிட்ட அப்படின்றாங்க ஃபோனில். ஆமாம் நீ என்ன அம்மாவை ரொம்ப திட்டுனியாமே. காவேரி சொல்கிறாங்க, நான் அம்மாவை
அம்மாவை திட்டிட்டேன்க்கான்றாங்க. நீ என்னடி எதுக்குடி அம்மாவை திட்டுன? அம்மா கஷ்டப்படுற அளவுக்கு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னடி பேசுவ? அம்மா எது வேணாலும் பண்ணியிருக்கட்டும். நீ என்னடி அவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கியா? அப்படின்றாங்க. அப்போ காவேரி நினச்சி பார்க்குறாங்க எப்படி அவங்கள திட்டினாங்கன்னு. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்கங்க. நாளைக்கு அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா? இல்லை உண்மையாகவே எங்கன்னா பக்கத்தில் கடத்தெருவுக்கு எங்கன்னா போயிருக்காங்களா? என்னன்னு தெரியல. நாளைக்கு தாங்க தெரியும். இந்த கதையை தெரிஞ்சுக்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி. பாய்.